வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். Welcome to MP Technologies channel. Today we are going to discuss about control structure. போன வீடியோல நம்ம வந்து simple statements யூஸ் பண்ணி எப்படி program எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து control structureனா என்ன, இந்த control structure யூஸ் பண்ணி நம்ம compound statementsல program எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். So what is control structure? Define control structure. So control structure na ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே சாக்லேட் ப்ரோக்ராம்ல பார்த்த எக்ஸாம்பிள் தாங்க, அதே டெஃபினிஷன் தான். Control structure is a mechanism. Control structure is a mechanism which helps to define the flow of execution in a program. அவ்வளவுதாங்க. Control structure is a mechanism which helps to define the flow of execution in a program. ஒரு ப்ரோக்ராம்ல செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதோட flow of execution டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன மெக்கானிசமை யூஸ் பண்றோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மெக்கானிசத்தை யூஸ் பண்றோம். இதுல ஏதோ டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ் இருக்கா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சீக்வென்ஷுவல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். நம்ம போன வீடியோல சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும்னாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஒன் பை ஒன்னா, அதாவது all are simple statements. So the simple statements are sequentially executed once. First line, second line, third line, fourth line, fifth line, sixth line, seventh line, over. இப்போ 7 லைன் இருக்கு, 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ லைன் பை லைனா சீக்வென்ஷியலா ரன் ஆகுறது தான் என்னது, சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ the sequential control structure are implemented using simple statements. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகே, அப்போ வேற மற்ற கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னா எஸ், தேர் ஆர் சம் அதர் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அது என்னன்னா செலக்ஷன் ஆர் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், அடுத்தது ஜம்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும், நம்ம வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுத போவோம். ஸோ இதுல வந்து செலக்ஷன் ஆர் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, it takes a decision based on a condition and executes the appropriate statement. Either this or this or this. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்ல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்ல இது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணு. அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம்னா செலக்ஷன் ஆர் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அடுத்து பாத்தீங்கன்னா லூப்பிங், அதாவது execute the statements repeatedly based on a condition till the condition is true. ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுறதையும் ரிப்பீட்டடா சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்றோம், லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஜம்பிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, to move the control to a particular portion in my C program. இப்போ என்னோட C programல வந்து லூப்பிங் குள்ள இருக்கு, நான் அந்த லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு வேணாம் எக்ஸிக்யூட், அந்த லூப்பிங் வந்து பிரேக் ஆகி வெளியே வரணும், அப்போ நான் பிரேக் யூஸ் பண்ணலாம், இல்ல கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ யூஸ் பண்ணலாம், இல்ல எனக்கு வந்து ஒரு 4th லைன்ல நிக்குது என்னோட ப்ரோக்ராம், ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல அது வந்து 15th லைனுக்கு போகணும், அப்போ கோ டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியா தெரியலாம், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் ஆல் த திங்ஸ். ஸோ இதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒய், பிகாஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மெக்கானிசம் அப்படின்னு படிக்கணும்ல, இட்ஸ் a மெக்கானிசம் படிக்கணும்ல, திஸ் மெக்கானிசம் இஸ் நாட் ஃபார் ஒன்லி சி. சிக்கு மட்டும்தான் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்றோமா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மெக்கானிசம் யூஸ் பண்றோமானா கிடையவே கிடையாதுங்க. ஆல் லாங்குவேஜஸ் யூசஸ் த சேம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மெக்கானிசம். அந்த சின்டாக்ஸ் வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம், ஆனால் இதே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மெக்கானிசத்தை தான் எல்லா லாங்குவேஜ்லயும், அதாவது நீங்க ஜாவா ஆகட்டும், C++ ஆகட்டும், இல்ல விஷுவல் C++ ஆகட்டும், இல்ல C# ஆகட்டும், இல்ல PHP ஆகட்டும், இல்லைன்னா ஆங்குலர் ப்ரோக்ராமிங் ஆகட்டும், எந்த ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் நீங்க வந்து ரியாக்ட் ஆகட்டும், நோட் ஆகட்டும், எங்க போனாலும் நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து காமன் டு ஆல் லாங்குவேஜஸ். நம்ம எல்லா லாங்குவேஜுமே படிக்க போறோம். ஸோ அதுல வந்து இதை நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகுது இதுல என்னன்னா
the selection are conditional statement. In the conditional statements there are two types of statements, என்னன்னா if and switch. அதுல நம்ம first பார்க்க போறது if. So conditional statement is also called decision making statement because it takes the decision based on the condition. So if the condition is true, execute these things. If the condition gets failed, execute these things. That we can do so using conditional statements. Conditional statements are used பண்ணி இப்ப condition true ஆகுதா இதை execute பண்ணு, condition false ஆயிடுச்சு இல்ல true இல்ல அப்ப இதை execute பண்ணு, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கலாங்க. அதனால நம்ம conditional statement எப்படி சொல்றோம், it is also called decision making statement. So இதுல if statement, the decision இதுல வந்து ரெண்டு if and switch இருக்கு. if statement, switch statement. அதுல அத switch statement case statement னு சொல்லலாம். அதுல if statement என்ன, what is if statement? So if statement is a conditional statement used to execute one or more statements based on a condition. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்னது if statement. சரி, இங்க இந்த ifல வந்து ஏதோ டைப்ஸ் இருக்கா? Yes, there are three types of if statements. You can use if statements in three different ways. Simple if else, nested if. Simple if statement, if else statement, nested if statement. அப்படினா என்ன? முதல்ல அதோட சின்டாக்ஸை நம்ம பார்த்துட்டு அடுத்து அதுல ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்துடலாம். அப்போ நீங்க ஃபுல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. பாருங்க, இது வந்து சின்டாக்ஸ். என்னன்னா சிம்பிள் if ஓட சின்டாக்ஸ் என்னன்னா if condition is true, அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம், கண்டிஷன் கொடுப்போம், ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துப்போம். If the condition is true, adla condition கொடுப்போம். If the condition is true, execute the statements. That's all. அப்ப இந்த opening curly closing braces வந்து என்னது, body of the if. Body of the if statement. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கும், block of statements. One or more statements. அப்ப கண்டிப்பா curly braces கொடுக்கணுமா? ஆமாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகும். the if condition is true, I have only one statement to execute. That time I need not to give opening braces, closing braces. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதிக்க போறேன் அப்படின்னா it is not necessary to give the braces, but you can give. But if I have more than one statement to execute, if the condition is true, I should give the statements inside the braces. அதாங்க syntax. if else ஓட syntax பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு situation இருக்கு, we use these types of if statement based on the requirement of my program. இப்போ என்னோட ப்ரோக்ராம்க்கு தேவைக்கு தகுந்தாப்புல நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா if, இல்ல சிம்பிள் if யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லன்னா அங்க பாருங்க, இல்லன்னா some set of statements are to be executed. In that case I can go for if else. அந்த டைம்ல நான் எங்க போகணும், if else ஸ்டேட்மென்ட்க்கு போகணும். அங்க வந்து நம்ம பாருங்க சின்டாக்ஸ் சொல்லிருக்கேன், if condition is true, if condition is true என்ன பண்ணணும், set of statements to be executed. Else if the condition gets failed, come to this part and execute this set of statements. இந்த statements execute பண்ணு. இல்ல எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, if the condition is true execute, இல்ல else again if the condition is true execute the set of statements, else if the condition is true execute the set of statements. இதுலமே எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகல, கடைசில else these set of statements are to be executed. In that time I can use this one. அவ்வளவுதாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா nested if. So nested if வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்றேன், ஓகே, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது,
உள்ள வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றேன். அங்க எனக்கு அகைன் ஒரு கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் நெஸ்டட் if யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது if my if statement has set of statements, among them if it has another if statement, that if statement is called outer if. If my if statement is nested with another if statement, that if statement is called inner if. பாருங்க, இது வந்து என்னது? inner if. ஏன்னா இந்த if statement வந்து இன்னொரு if குள்ள இருக்கு. அந்த if க்கு else இருக்கு கீழ. ஓகேயா? So if my if statement, if the if statement is nested with another if statement, okay? So totally that is called nested if else. So இதுல வந்து வெளிய இருக்கக்கூடிய அந்த if வந்து outer if னு சொல்லுவோம். ஓகே, உள்ள இருக்குது என்னது? inner if அப்படினு சொல்றோம். So இது வந்து nested if. அப்ப டோட்டலா நான் வந்து if ஸ்டேட்மென்ட்ட மூணு விதமா யூஸ் பண்ணிக்கலாம். simple if else, nested if. So இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது என்னன்னா பாருங்க, simple if statement யூஸ் பண்ணி. So இந்த program என்ன பண்ண போகுது அப்படின்னா, to get the overtime hours as input and calculate the daily wages. daily wages calculate பண்ணி display பண்ண போகுதுங்க. என்ன இன்புட்டா வாங்கிக்க போகுது? overtime hours. So பாருங்க, the wage amount for a day, the wage amount for a day to the employees is rupees 700. The incentive amount for 1 hour overtime is rupees 200. அதாவது per day க்கு வந்து wage amount வந்து இன்னைக்கு டேனா வேலை பார்க்கறாங்க அப்படினா 700 rupees. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இப்போ ஓவர் டைம் பார்க்கறாங்க, இப்போ 1 hour ஓவர் டைம் பார்க்கறாங்க அப்படினா 200 சேர்த்து கொடுக்கணும். இப்போ 2 hours பார்த்திருக்காங்க அப்படினா 2 into 200 எவ்வளவு? 400. அப்ப 2 hours பார்த்தா உங்களுக்கு இன்சென்டிவ் எவ்வளவு? 400. வேஜ் அமௌண்ட் எவ்வளவு? 700. அப்ப டோட்டலா எவ்வளவு வரும்? 1100. 700 plus 400 1100. புரியுதுங்களா? சோ இத நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல போறோம். சோ இன்புட்டா என்ன வாங்க போறோம்? ஓவர் டைம். எவ்வளவு ஓவர் டைம் வேலை பார்த்திருக்காங்க? எத்தனை hours? இப்போ இந்த பாருங்க, enter overtime in hours 2. அப்ப today wages is equal to 1100 rupees. 1100 சொல்லிடுச்சா? அடுத்து இன்னொரு கேஸ் பாருங்க, enter overtime in hours. நான் 0 சொல்லியிருக்கேன். அப்ப என்ன சொல்லுது? today wages rupees 700. ஏன்னா overtime எதுவும் பார்க்கல, அப்ப வந்து எவ்வளவுதான்? 700 தான். சரி, இதை ப்ரோக்ராம்ல எப்படி எழுதுவது? அவுட்புட் பார்த்தாச்சு. ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா பாருங்க, இந்த ஹேஷ் இன்க்ளூட் std.h conio.h இதெல்லாம் வந்து வழக்கமா நம்ம கொடுக்கிறது தான். int main opening braces உள்ள என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க, int o time. ஏன்னா இன்புட்டா நம்ம வாங்க போறோம் ஓவர் டைம். சோ அது வந்து int o time is equal to 0. இனிஷியலா அதுக்கு வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, int o time செமிகோலன் கொடுத்தா அது என்னது? டிக்ளரேஷன். இங்க int o time is equal to 0 னா வேரியபிள் இனிஷியலைசேஷன். நான் டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அடுத்து float wages is equal to 700. அது fixed ன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, wages எவ்வளவு? 700. இப்போ CLR ஸ்கிரீனை கிளியர் பண்ணியாச்சு. enter overtime in hours. enter overtime in hours. scanf %d, ampersand o time. வேல்யூ வாங்கியாச்சு. o time ல வேல்யூ ரீட் பண்ணியாச்சு. I check the condition. If o time is greater than 0. Okay, I give 2 to the o time. overtime க்கு நான் 2 னு கொடுத்துட்டேன். அப்போ the condition gets true here. The condition gets true. If o time is greater than 0, yes, o time is true now. Then it calculates the wages. See, wages is equal to wages plus, what is the wages? Value of wages now 700. அப்போ 700 plus o time is 2 into 200.
because we have assumed that 200 is given to 1 hour overtime, right? அப்போ இங்க 2 சொல்லிருக்காங்க overtime. அப்போ 2 into 200 is 400. So 400 plus 700 is 1100. Now 1100 is saved into wages. So wages has 1100. Now I print the wage amount. Print up. Today wages to you is rupees percentage 0.2f wages. அப்ப wages வந்து today wages is equal to rupees 1100. Display ஆயிடுமா? இப்போ நான் இங்க இந்த இன்னொரு விதமா கொடுக்கிறேன். enter overtime in hours scan of percentage d comma ampersand o time. இந்த இடத்துல நான் வந்து 0 ன்னு கொடுத்துட்டேன். அப்போ o time is having now 0. அப்ப check இங்க பாருங்க control இங்க வருது. if o time is greater than 0 or no, o time is equal to 0. So the condition gets failed. அப்ப என்ன ஆகுது? இந்த statement execute ஆகாது. the statement execute ஆகாது. இப்போ simple statementsனா அது 1 by 1 எல்லா ஸ்டேட்மென்ட்டும் கம்பல்சரியா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனா இங்க பாருங்க இந்த கண்டிஷன் வந்து gets failed now. Now the statement is not executed. அப்ப டைரக்டா அது எங்க வந்துருது? print of today wages is equal to percentage 2.2f wages. wagesல என்ன இருக்கும்? 700. ஏனா இனிஷியலா நான் என்ன போட்டுருக்கேன்? float wages is equal to 700 ன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? that 700 will be displayed here. அவ்வளவுதாங்க. So simple statement has only one block of statement which executes the statements only if the condition is true. அவ்வளவுதான். Simple statement has only one block of statement which is executed only if the condition is true. Otherwise it will not execute the statement given inside the block. அந்த block குள்ள கொடுக்கிற statement அது என்ன பண்ணாது? execute பண்ணாது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இப்போ simple if நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அடுத்து பாருங்க நம்ம வந்து ஒரு அவுட்புட் பார்ப்போம். அதே கொஞ்சம் எலாபரேட் பண்ணிருக்கோம். பாருங்க enter overtime in hours. நான் 2 ன்னு கொடுக்கிறேன். அப்போ உடனே சொல்லுது today wage amount. உனக்கு wage வந்து 700. today overtime amount எவ்வளவுனா நீ 2 hours வேலை பார்த்ததுக்கு அப்போ உனக்கு 400 rupees. total today total earning மொத்த earning உனக்கு எவ்வளவு இன்னைக்கு அப்படினா 1100 ரூபாய் 1100 rupees. இன்னொரு விதமா கொடுக்கும் enter overtime in hours. அவன் overtime பார்க்கல. அப்ப நம்ம என்ன கொடுப்போம்? 0. அப்ப அது என்ன சொல்லுது பாருங்க today wage amount is 700. உனக்கு 700 ரூபாய். அது போக overtime amount today overtime amount வந்து எவ்வளவு? 0. ஒண்ணும் கிடையாது. அப்ப today total earning எவ்வளவு? 700 தான். 700 அப்படினு சொல்லுது. ஓகே இதுக்கு புரோகிராம் எப்படி எழுதுறது? இப்ப if else யூஸ் பண்ணி எழுதுவோம். பாருங்க இந்த புரோகிராம் பாருங்க ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். int o time is equal to 0. float wages is equal to 700. total is equal to wages. ot amount is equal to 0. so நம்ம program எழுதுறதுக்கு முன்னாடி நான் as usual உங்ககிட்ட எப்பவுமே சொல்றேன் இல்லையா program எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேரியபிள்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த simple if யூஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டே வேரியபிள் இருந்தா போதும். அதாவது o time இன்புட் வாங்க போறோம் wages கால்குலேட் பண்ண போறோம். ஆனா இங்க வந்து என்னது wage amount அதாவது இன்சென்டிவையும் கால்குலேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணனும். இல்லையா? இன்சென்டிவையும் கால்குலேட் பண்ணனும் டோட்டலும் கால்குலேட் பண்ணனும். wages எவ்வளவு 700 தான். அப்போ நான் வந்து எனக்கு வேரியபிள் வந்து இன்புட் வாங்குறது o டைம்ல வாங்குறேன். wages 700 அத வச்சுக்க ஒரு வேரியபிள் வேணும். அடுத்து வந்து என்னது டோட்டல் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். அடுத்து wage amountக்கு அதாவது ot amount ஓவர் டைம் பார்க்காங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். சோ அதனால நான் இன்டு ஓவர் டைம் அப்படின்னு வச்சிட்டு ஓவர் டைம் வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அடுத்து float wages வந்து 700 ன்னு சொல்லிட்டேன். அப்போ total is equal to wages. இப்போ அவங்க வந்து ஓவர் டைமே பார்க்கலன்னு வைங்களேன் அவங்களோட டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும்? 700 தானே இருக்கும். அதனால நான் இனிஷியலா total is equal to wages ன்னு சொல்லியாச்சு. கமா OT amount. OT amount ஓவர் டைம் பார்த்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகும். இல்லையா? சோ OT amount is equal to 0 ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ enter overtime in hours. printf enter overtime in hours அப்படினு சொல்லிட்டோம். scan of percentage d, ampersand o time. இப்போ o timeல hours வாங்கிட்டோம். இங்க பாருங்க இப்போ if o time is greater than 0 ஆ இருந்தால் இப்போ சிங்கிள் ஸ்டேட்மென்ட்ல block of statement யூஸ் பண்ணி எழுதுவோம். ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட்ல
OTAMT is equal to O time into 200. Total is equal to total plus OTAMT. இல்லையா? எனக்கு இப்போ நான் வந்து கண்டிப்பா இங்க என்ன கொடுக்கணும்? curly braces கண்டிப்பா கொடுத்தாகணும். curly braces கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ அப்போ curly braces குள்ள இந்த நான் வந்து OTAMT is equal to OTAMT into 200. Total is equal to total plus overtime amount. இப்போ print up today wage amount is equal to wages display பண்ணியாச்சு. அப்போ today overtime amount is equal to percentage 0.2f OT amount display பண்ணியாச்சு. print up today total earning is equal to total ஐயும் display பண்ணியாச்சு. ஈஸியா புரியுதாங்க? அதாவது நம்ம சிம்பிள் இஃப்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க braces கொடுக்க வேண்டாம். அதே இது எனக்கு more than one statement நான் கொடுக்கிறேன் block of statement அப்படின்னா நான் கண்டிப்பா பாடி கொடுத்தாகணும். opening braces closing braces கொடுத்தாகணும். நம்ம அடுத்த டைப் இந்த if else ஐ யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறத பார்த்துடலாம். பாருங்க if else statement நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதாவது it has two blocks of statements. If else statement has two blocks of statements. The first block of statement is executed if the condition is true. The second part is clear. The second block of the statements are executed if the condition gets false. And the false part எதுக்குள்ள எழுதுவோம்னா else குள்ள எழுதுவோம். Else opening braces closing braces. அவ்வளவுதாங்க. பாருங்க இந்த if else யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுத போறோம். To print whether the given number is odd or even. ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது ஒரு நம்பர் வாங்கி போறேன் அதனால int n ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். enter a number scan of percentage ampersand n வேல்யூ வாங்கியாச்சு. if அதாவது அந்த n மாடுலர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ 2 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 னா அந்த நம்பர் கண்டிப்பா என்ன நம்பர்? ஈவன் நம்பர். அப்போ கண்டுபிடிச்சாச்சா? if n mod 2 is equal to 0 print out percentage d is even number comma n. அதே நான் சொல்றேன் else அப்படி இல்லனா print out percentage d is odd number comma n. முடிஞ்சது. if else யூஸ் பண்ணிட்டோமா? சோ இந்த அவுட்புட்ட பாருங்க enter a number நான் 4 னு கொடுத்தேன். அப்போ 4 is even number. சொல்லிட்டா? அதே இது அவுட்புட் 2 ல பாருங்க enter a number நான் 7 கொடுத்தேன். 7 is odd number. சொல்லிடுச்சனே? ஈஸி தானே? முடிஞ்சிருச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க to print whether the character is vowel or not. இந்த if குள்ள ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? இல்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம் using logical operator. logical operator and or not இருக்குலையா? அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஒரு character வாங்க போறோம் whether the given character is vowel or not. Okay, this program is going to display whether the given character is vowel or not. பாருங்க நான் ஒரு character வாங்கிக்க போறேன். அப்போ char c ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். printf enter a character scan of percentage c comma ampersand c. Okay, c ல character வாங்கியாச்சு. நான் செக் பண்றேன் பாருங்க if c is equal to a vowel னா என்னது? a e i o u. அப்போ if c equal to a or அப்படி இல்லையா? சரி c is equal to e ஆ இருக்கா? அப்படியே இல்லையா? c is equal to i ஆ இருக்கா? அப்படியே இல்லையா? or c is equal to o ஆ இருக்கா? அப்படியே இல்லையா? or c is equal to u ஆ இருக்கா? நல்லா பாருங்க if c equal to a or c equal to e or c is equal to I or c is equal to o or c is equal to u. So இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூ ஆனாலும் உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணு. print of c is vowel. இல்ல இந்த எதுவுமே ட்ரூ ஆகல அப்ப else print of c is not a vowel. So output 1 பாருங்க enter a character a is vowel. சொல்லுதா? b is not a vowel. சொல்லுதா? output 2 ல பாருங்க enter a character b is not a vowel. சொல்லிடுச்சா? அடுத்து output 3 பாருங்க enter a character நான் capital A கொடுக்கிறேன். உடனே என்ன சொல்லுது? capital A is not a vowel அப்படிங்குது. அப்படிதானே? நான் இங்க மொத்தமே a e i o ஸ்மால் கேரக்டர்ஸ் தான் கொடுத்திருக்கேன். அப்ப எல்லாத்தையும் செக் பண்ணனும்னா நான் இன்னும் 1 2 3 4 5 அத a e i o u இதே இத r c is equal to capital A or c is equal to capital E
or C is equal to capital I or C is equal to capital O or C is equal to capital U னு மொத்தமா கொடுக்கணும். அப்படி கொடுக்காம பண்றதுக்கு எது வழி இருக்கா? எஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பாருங்க, நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிடுறோம்னா அது அப்பர் கேஸ்ல இருக்கா அந்த லெட்டர் அப்படின்னா அதை லோயர் கேஸ்ல மாத்திட்டு செக் பண்ணு. ரொம்ப சிம்பிள் பண்ணிடுறோம். இந்த பாருங்க printf இப்போ கேர் c னு வச்சிட்டோம். printf என்டர் கேரக்டர் c ல கேரக்டர் வாங்கிட்டோம். நம்ம if c is greater than or equal to 65 and c is less than or equal to 90. அது என்னங்க 65 90? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கீக்கும் ஒரு ASCII வேல்யூ உண்டு. என்னோட முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா நான் அதுல சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கீக்கும் ஒரு ASCII வேல்யூ உண்டு. அதுல வந்து கேபிட்டல் A to Z னா 65 to 90, ஸ்மால் a to z னா 97 to 122, 0 to 9 to 48 to 57 னு சொல்லியிருக்கேன். சோ இங்க நான் சிம்பிளா யூஸ் பண்ணிடுறேன். if c is greater than or equal to 65 and c is less than or equal to 90, c யோட வேல்யூ 65 ல இருந்து 90 குள்ள இருக்கா? ஆமா. அப்போ அத +32 பண்ணு. அதாவது லோயர் கேஸ்க்கும் அப்பர் கேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா 32. அப்போ நான் என்ன சொல்றேன் c plus equal to 32. இப்போ 65 small a சாரி கேபிட்டல் a க்கு வந்து 65, small a க்கு 97, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன 32. அப்போ நான் வந்து கேபிட்டல் a கொடுத்தாலும் கூட நான் +32 சொன்னா அது என்ன ஆயிடும் small a வா மாறிடும். அப்ப நான் என்ன சொல்றேன் if c is equal to a e i o u. இப்போ ஈஸியா சொல்லிடுமா? printf c is vowel else printf c is not a vowel. இப்போ இந்த அவுட்புட்ல பாருங்க third output enter character a is vowel சொல்லுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எஸ். சோ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்க பாருங்க. program to print whether the given number is positive or negative. positive or negative. இதுல பாருங்க நம்ம வந்து இப்போ நம்பர் வாங்கிக்க போறோம். அதனால int n ன்னு சொல்லிட்டேன். printf enter a number scanf %d ampersand n சொல்லியாச்சு. நம்பர் வாங்கியாச்சு. இப்போ நான் செக் பண்றேன் if n is greater than 0 இருந்தா அது என்னது பாசிட்டிவ், இல்லனா நெகட்டிவ். ரொம்ப சிம்பிள் தானே? அப்ப நம்ம கண்டிஷனை ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் தானே? if n is greater than 0 printf n is positive else n is negative. சொல்லிட்டோமா? அப்ப இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்ட பாருங்க enter a number நான் 4 னு சொல்றேன். 4 is positive. அடுத்து அவுட்புட் 2 பாருங்க enter a number -2 னு சொல்றேன். -2 is negative. அடுத்து அவுட்புட்ட பாருங்க enter a number நான் 0 னு கொடுக்கேன். அது என்ன சொல்லுது 0 is negative அப்படினு சொல்லுது. 0 is negative. 0 வந்து நெகட்டிவ் ஆங்க இல்ல. 0 வந்து நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா அந்த கண்டிஷன் பாருங்க if n is greater than 0 வா? இல்ல n is 0. அப்ப else பாட்டுக்கு போ. 0 is negative னு சொல்லிடுமா? அப்ப இத அவாய்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? அங்கதான் else ifம் வருது. பாருங்க இந்த ப்ரோக்ராம் பாருங்க printf அதே ப்ரோக்ராம் தான். ஆனா நம்ம வந்து கூட ஒரு if எழுதி இருக்கோம். பாருங்க என் நம்பர் வாங்கியாச்சு. if n equal to 0 னா printf %d is neither positive nor negative because it is an absolute. நான் என்ன சொல்றேன் n is neither positive nor negative அப்படினு சொல்லிடுறேன். n வந்து 0 இல்லங்க, வேற ஏதோ நம்பர் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ. else if பாருங்க if n is equal to 0 னா இத சொல்லு. else if n is greater than 0 இருந்தா printf n is positive else n is negative. அவ்வளவுதாங்க. ப்ரோகிராமிங்கிறது நம்மளா லாஜிக்கா திங்க் பண்றதுதான், ஒண்ணுமே கிடையாது. இப்போ பாருங்க அவுட்புட் 1ல நான் 4 கொடுத்தேன், 4 is positive சொல்லிடுது. -2 கொடுக்கேன், -2 is negative சொல்லிடுது. 0 கொடுக்கேன், 0 is neither positive nor negative னு சொல்லுதா? ஈஸியா புரிஞ்சிருச்சா? எஸ். சோ அடுத்து பார்க்கிறது என்ன போகுது? மூணாவது if. மூணாவது if வந்து என்னது? nested if. So பாருங்க if two or more if statements are nested with each other, that blocks of statement are called nested if statement. The if statement which is nested with another if is called inner if. Okay? If the if statement has another if statement inside its block, that is called outer if. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள்.
If two or more if statements are nested with each other, that is called nested if. If statement, the if statement which is nested with another if statement is called inner if. Whereas if the if statement which has another if statement inside it, that is called outer if. அவ்வளவுதான். இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பாருங்க. program to print whether the given input is alphabet or not. alphabet இல்லையா? அதோட சேர்த்து அது என்ன பண்ணுதுன்னா alphabet இருந்தா அதை toggle பண்ணணும். டாகிள் கேஸ்னு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எல்லாம் அடிக்கும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா, டாகிள் அதாவது அப்பர் கேஸ்ல இருந்தா லோயர் கேஸ்ல மாத்தி டிஸ்ப்ளே பண்ணணும், லோயர் கேஸ்ல இருந்தா அப்பர் கேஸ்ல மாத்தி டிஸ்ப்ளே பண்ணணும். அப்போ முதல்ல ஆல்பபெட்டா அப்படின்னு செக் பண்றேன், செக் பண்ணி பிரிண்ட் பண்றேன். இது ஆல்பபெட் இல்ல, இது ஆல்பபெட் இல்ல, அதுக்கு ஒரு இஃப் எல்ஸ். ஆல்பபெட்னா ஆல்பபெட்னு பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், அதை டாகிள் பண்ணணும். அதை டாகிள் பண்றதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ASCII வேல்யூ கான்செப்ட், அதை நம்ம இப்பதான் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், டாகிள் பண்ணிடலாம். பார்க்கலாமா? இப்ப பாருங்க, வாய்ட் மெயின்ல நான் என்ன எழுதுறேன்னா C enter an alphabet கேட்கேன். நான் வந்து C ல வேல்யூ வாங்கிட்டேன். if C is greater than or equal to 65 and C is less than or equal to 90, நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏவும் கொடுக்கலாம், கேபிட்டல் ஏவும் கொடுக்கலாம், ஸ்மால் எக்ஸ் கொடுக்கலாம், கேபிட்டல் எக்ஸ் கொடுக்கலாம். அப்போ நான் ரெண்டையுமே செக் பண்ணணும். அந்த வேல்யூ வந்து 65ல இருந்து 90க்குள்ள இருக்கா, இல்லனா 97ல இருந்து 122க்குள்ள இருக்கா. ரெண்டா இருந்தாலும் அது என்னதான், ஆல்பபெட் தான். சோ அப்போ நான் ரெண்டு கண்டிஷன் வைக்கணும், லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். நல்லா பாருங்க, C is greater than or equal to 65 and C is less than or equal to 90. அத ஒரு பிளாக்குக்குள்ள கொடுக்கிறேன். பாருங்க, இந்த பிளாக் இதுக்குள்ள கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, if C இங்க ஒரு பிளாக் கொடுத்திருக்கேன் இல்லையா, அதாவது C is greater than or equal to 97 and C is less than or equal to 122. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றது ஒண்ணு வச்சு, இந்த பாருங்க ரெண்டையும் R கொடுத்து கம்பைன் பண்றேன். R அதாவது C வந்து 65ல இருந்து 90க்குள்ளேயோ இல்லனா C வந்து 97ல இருந்து 120க்குள்ளேயோ இருந்தால் printf yes C is an alphabet சொல்லியாச்சு. இல்ல அப்படினா இங்க else part வரும். printf number the C is not an alphabet. No, C is not an alphabet சொல்லியாச்சு. இப்போ இந்த ஆல்பபெட்னா ஆல்பபெட் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும், டாகிள் பண்ணணும். சோ அதுக்கு என்ன சொல்றோம், if C is greater than 65 greater than or equal to 65 and C is less than or equal to 90. நல்லா பாருங்க, if C is greater than or equal to 65 and C is less than or equal to 90 ஆ இருந்தா C is equal to C plus 32. அது வந்து C plus equal to 32 காம்பவுண்ட் அசைன்மென்ட் ஸ்டேட்மென்ட்னு ஒன்னு பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்றேன். C plus is equal to 32. C is equal to C plus 32. அப்போ இப்போ கேபிட்டல் A கொடுத்தா ஸ்மால் ஏவா மாறிடுமா, 97 ஆயிடும்ல, 65 plus 32 97 ஆயிடும். இப்போ B கொடுத்துருக்கேன் கேபிட்டல் B, அப்ப என்ன ஆகும், 66 plus 32 98 ஆயிடும். அப்போ ஸ்மால் b ஆயிடும் இல்லையா. சோ அப்படி இல்ல, 65ல இருந்து 90க்குள்ள இல்ல, அப்ப அது எதுவா தான் இருக்க முடியும், 97ல இருந்து 122க்குள்ள தான் இருக்க முடியும். அப்படினா என்ன பண்ணணும், -32 பண்ணிட்டோம்னா கிடைச்சிடும். இப்போ கேபிட்டல் ஏவா இருந்ததுன்னா -32 பண்ணா என்ன ஆகும், சாரி ஸ்மாலா இருந்தா -32 பண்ணா என்ன ஆகும், கேபிட்டலா மாறிடும். அவ்வளவுதான். இது ஸ்மாலா இருக்கு, நான் வந்து 97, அப்போ 97 -32 என்ன ஆகும், கேபிட்டல் ஏவா மாறிடும். அப்போ printf toggle case அப்படின்னு அந்த டாகிள் கேஸ்னு நான் சொல்லி என்ன பண்றேன், அந்த கேரக்டரை டிஸ்ப்ளே பண்றேன். அதாவது இந்த பாருங்க, இது நெஸ்டட் இஃப் கான்செப்ட்க்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அந்த கேரக்டர் வந்து லோயர் கேஸாவோ அப்பர் கேஸாவோ இருந்தா அந்த லெட்டர் வந்து ஆல்பபெட்னு சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா ஆல்பபெட் இல்ல, ஆல்பபெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது போக என்ன செய்யணும், அதை டாகிள் பண்ணி விடணும். அப்போ மறுபடியும் உள்ளுக்குள்ள ஒரு இஃப் வச்சிருக்கேன். அப்போ இந்த இஃப் வந்து என்னது, இன்னர் இஃப். இந்த இஃப் என்னது, இங்க வரைக்கும் வருது இல்லையா, இந்த இஃப் என்னது, அவுட்டர் இஃப். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. சோ இதோட அவுட்புட் பாருங்க, enter an alphabet, நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்கேன். அப்போ no 5 is not an alphabet அப்படி சொல்லுது இல்லையா. சோ அடுத்து இது வந்து நான் n ன்னு கொடுக்கேன், enter an alphabet, அதுல வந்து n கொடுக்கேன்.
அது என்ன சொல்லுது பாருங்க, yes n is an alphabet அப்படி சொல்லிட்டு அடுத்து அது என்ன பண்ணுது, toggle case அத n வந்து ஸ்மால் n கொடுத்திருக்கேன், சோ அத கேபிட்டல் n மாத்தி எனக்கு தந்துடுது. அவ்வளவுதாங்க. so far நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த வீடியோல control அதாவது compound statements are written using control structure. So control structure is a mechanism used to build compound statements. So அதுல என்னென்ன types of control structure statements இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா conditional statement, looping statement, jumping statement. So conditional statementsல வந்து if else இருக்கு, looping statementsல என்னெல்லாம் இருக்கு, while, do while, for, whereas jumping statementsல என்னெல்லாம் இருக்குன்னா break, continue, go to. So இதுல conditional statementல வந்து நம்ம the conditional statement எதுக்கு யூஸ் ஆகுது, decision making statement. Based on a condition it takes a decision, it executes set of statements. So there are three types of if statements. If we can write if statement in three ways: simple if else, nested if. So அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது based on the requirement of our program, நம்மளோட ப்ரோக்ராமோட தேவையை பொறுத்து நம்ம அதுல எது தேவையோ எந்த சாய்ஸ் நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and don't forget to subscribe. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.